ஹாய் செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது 6th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹோம்ஒர்க் சம்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 6th சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ஃபஸ்ட்டு யூ ரைட். ஓகே, அதாவது மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 6 இலக்க எண் மிகப்பெரிய எண். அப்போ நம்ம மிகப்பெரிய எண் அப்படின்னா நம்ம 9 போடணும். ஓகேவா? 9 போடணும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ எத்தனை 9 போடணும்? 6 9 போடணும். ஓகேவா? 6 டைம்ஸ் 9 போடணும். போட்டுக்கலாமா? போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளி இடுக. இது கமா போடுறது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இந்திய முறைக்கும் சர்வதேச அதாவது பன்னாட்டு முறைக்கும். ஓகேவா? இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஓகேவா? இது எப்படி கமா போட்டிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் எப்படி கமா போட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை இந்திய முறையில் எழுதுக. ஓகேவா? நம்ம எண் கொடுத்துருக்காங்கள அந்த எண்ணுடைய நேம் பெயரை எழுதணும். ஓகேவா? ரைட் தி நம்பர் நேம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் எ இந்தியன் சிஸ்டம். ஓகேவா? இது இந்தியன் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணி எழுதணும். ஓகேவா? எழுதலாமா? கீழே பாருங்கள், இந்தியன் சிஸ்டம் அப்படிங்கிற சார்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஈஸியாக படிக்கலாம். ஓகேவா? 75,32,105. ஓகேவா? தமிழில் 75,32,105. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். அதே மாதிரி தான் கோடி. ஓகேவா? 9 crores 75,63,453. ஓகே, அதையே எப்படி நம்ம தமிழில் எழுதலாம். 9,65,63,453. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.